வெல்கம் டு யாசிகா செம்மி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் வந்து பொட்டுக்கடலையை வச்சு முறுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து நம்ம ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு வந்து ஒரு கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு பொட்டுக்கடலையை வந்து நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 1/4 கப்புக்கும் கொஞ்சம் அதிகமான பொட்டுக்கடலை மாவாக கிடைக்கும். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரெண்டையும் வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அதில் உள்ள டஸ்ட்டெல்லாம் வரும். இந்த மாதிரி டஸ்ட் வருது பாருங்கள். இதை எடுத்து வெளியே போட்டுடலாம். இப்போ சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகத்துக்கு பதிலாக நீங்கள் வந்து எள்ளு கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் சூடான எண்ணெய், நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுக்கிறோம் இல்லையா, அந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அது வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதும் பட்டர். அதுவும் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் முறுக்கு. இதை வந்து நல்லா வந்து கரண்டியாலே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சூடு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து ஏதாவது வந்து கட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா வந்து சாஃப்டாக வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து முக்கியம். ரொம்ப முறுக்குக்கு வந்து இந்த சாஃப்டான வந்து மாவு பதம் தான் வந்து முறுக்கு வந்து ஈஸியாக பிழியறதுக்கும் வரும், நல்லா வந்து முறுக்கு சாஃப்டாகவும் வரும். சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் மாவு. அந்த மாதிரி வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி 5 ஓட்டை, நான் வந்து பாருங்கள் 5 ஓட்டை உள்ள அச்சு, நான் இந்த மாதிரி 5 ஓட்டை உள்ள அச்சு எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வந்து 3 ஓட்டை உள்ள அச்சு இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இதை வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவை வந்து இதில் சேர்த்துடலாம். கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதை வந்து மாவு படுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ வந்து மாவை சேர்த்துருங்க. இப்போ வந்து நீங்கள் பிழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அகலமான கரண்டி எதுனாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் பிழிஞ்சிடலாம். இப்போ எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த எண்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நல்லா வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ தான் எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. எண்ணெய் வந்து நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கணும். முறுக்கு போட்டோடனே நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி இருந்தால் வந்து எண்ணெய் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னொரு முறுக்கையும் பிழிஞ்சிடலாம். நிறைய பேர் முறுக்கு வந்து பிழியறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பண்ணவே மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக மாவு எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பிழிஞ்சு எடுத்துடலாம். இதே வந்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். மற்ற முறுக்கை விட இந்த பொட்டுக்கடலை முறுக்கு வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயோட வந்து சத்தம் அடங்கணும். அது வரைக்கும் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ அது வந்து ஒரு பக்கம் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. திருப்பி போடலாம். இந்த முறுக்கு வந்து லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும். நம்ம வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கோம். இப்போ இந்த மாதிரி சத்தம் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் வெளியே எடுத்துடலாம். இந்த சத்தம் அடங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணால் தான் வந்து முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி எல்லா முறுக்கையும் வந்து நம்ம பிழிஞ்சு எடுத்துடலாம். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ரொம்ப சூப்பராக வரும் பொட்டுக்கடலை முறுக்கு. ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் நான். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக வந்து முறுக்கு உடையுது. எவ்வளோ சாஃப்டாக வரும் முறுக்கு நல்லா. தேங்க்யூ.